அன்னைக்கு பூச்சிக்குருவி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தது. பூச்சிக்குருவியோட அப்பா பூச்சிக்குருவியை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் ஸ்கூலுக்கு போக எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இங்கே பாரு பூச்சி, ஸ்கூலுக்கு போனாதான் நீ பெரிய ஆளாக வர முடியும். இப்படியே நீ ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தனா உனக்கு எதுவுமே தெரியாது. உன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிரும். அப்புறம் நீயும் தான் ரொம்ப வருத்தப்படுவ. அப்பா நீங்கள் சும்மா இருங்க, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போனால் அடிப்பாங்க, நான் போக மாட்டேன். அப்புறம் இந்த படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னால் முடியாது. இப்படி சொன்ன பூச்சிக்குருவி அதோடைய ரூமில் போயிட்டு படுக்க ஆரம்பித்தது. ஏங்க இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். இவளை இப்படியே விட முடியாது. ஸ்கூலில் போய் போட்டால் தானே முடியும். இவ கூட உள்ள பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இவளை எப்படி ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு. இவளுக்கு ஏதாவது பாடம் கற்பிச்சாதான் ஸ்கூலுக்கு போவா. பூச்சியோட அப்பா ஒரு ஐடியா பண்ண ஆரம்பித்தார். நம்ம வயலில் நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு இவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் பண்ண வைக்கணும். அங்கே பார்க்குற வேலையில் அவளே பயந்து போய் ஸ்கூலுக்கு ஓடிடுவா. இப்படி பூச்சியோட அப்பா யோசிச்சுட்டு இருந்தார். மறுநாள் வந்ததும், பூச்சு நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு என்னோட வயலுக்கு வா, அங்கே நீ ஜாலியாக இருந்துக்கலாம். அப்படி பூச்சியோட அப்பா சொல்லியிருக்காரு. பூச்சியோட அப்பா அப்படி சொன்னதுமே புச்சு, ஐ ரொம்ப ஜாலி, நான் ஸ்கூலுக்கு போகலை, நானும் வரேன், ஜாலியாக இருக்கும். பூச்சியோட அப்பா அங்கே இருந்த எல்லா வேலைகளையுமே புச்சுவை செய்ய வச்சாரு. புச்சுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னது இது, ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி டெய்லி வேலை செய்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம். அப்புறமா பூச்சியோட அப்பா கிட்ட, அப்பா இங்கே பாருங்கள், நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன், கண்டிப்பாக ஸ்கூலு ரொம்ப நல்லா தான் இருக்கும். பூச்சி இப்படி சொன்னதும் பூச்சியோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆனதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.